வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். சுதந்திர நாளை நாம் கொண்டாடுகிற போது ஒரு வார்த்தையை தவறாமல் குறிப்பிட்டு சொல்லுகிறோம். நள்ளிரவில் வந்த சுதந்திரம். சுதந்திரம் ஏன் நள்ளிரவில் வந்தது என்பதற்கு ஒரு பின்னணி உண்டு. மவுண்ட் பேட்டன் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர நாள் என்று தன்னிச்சையாக அவர் அறிவித்து விட்டார். அந்த அறிவிப்பு வெளிவந்தவுடன் சோதிடர்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு வந்தது. சமூகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே அன்றைக்கு சோதிடர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். தங்களை கலந்து ஆலோசிக்காமல் எப்படி மவுண்ட் பேட்டன் அந்த நாளை தேர்ந்தெடுக்கலாம்? அந்த நாளில் சுதந்திரம் வந்தால் இந்தியாவிற்கு மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டுவிடும் என்று அவர்கள் கொந்தளித்தார்கள். சில சோதிடர்கள் சோதிட கணக்குகளை காட்டி இந்தியா பெரும் அழிவை சந்தித்துவிடும் என்று சொல்லியதற்கு பிறகு ஒரு சமரசமான முடிவுக்கு வரப்பட்டது. அதாவது ஆகஸ்ட் 15 நள்ளிரவு வரை, ஆகஸ்ட் 14 ஆகஸ்ட் 15 நள்ளிரவு வரை இந்தியாவிற்கு மிக மிக மோசமான ஒரு கெட்ட நாள் என்பதால் ஆகஸ்ட் 15 12 மணிக்கு மேல் அடுத்த நிமிடத்தில் இதை வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டு அதற்காக வந்ததுதான் இந்த நள்ளிரவு சுதந்திரம். மூட நம்பிக்கையில் தான் இந்த சுதந்திரமே நமக்கு கிடைத்திருக்கிறது. சுதந்திர நாள் எப்படி கொண்டாடப்பட்டது? பார்ப்பன சங்கராச்சாரிகள் புனித நீரை எடுத்துக்கொண்டு வந்து அதை நேருவின் தலையிலே தெளித்து அவருக்கு விபூதி பூசி அவர் கையிலே ஒரு தண்டத்தை கொடுத்து சுதந்திரம் வந்துவிட்டது என்பதை அவர்கள் சூசகமாக அறிவித்தார்கள். அரசியல் நிர்ணய சபை தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் தன்னுடைய தோட்டத்தில் வேத பண்டிதர்கள் பார்ப்பனர்களை வைத்து மிகப்பெரிய ஒரு யாகத்தை நடத்தினார். நேருடைய அமைச்சரவையில் அமைச்சராக பதவியேற்கப் போகின்ற பல முன்னணி தலைவர்கள் எல்லாம் அந்த யாகத்திலே பங்கு கொண்டு யாக நெருப்பை சுற்றி சுற்றி வந்து பிராமணர்களை தொட்டு வணங்கி அவர்களிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆக இந்து வேத பார்ப்பனிய சடங்குகள் முறைப்படிதான் சுதந்திரம் என்ப விழா இந்த நாட்டில் கொண்டாடப்பட்டது. அப்போது காங்கிரஸ் கட்சி முழுக்க முழுக்க பார்ப்பனர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது என்பது வரலாறு. சுதந்திரம் கிடைத்த நேரத்தில் இந்தியா என்ற ஒரு நாடு முழுமையாக உருப்பெறவில்லை. சமஸ்தானங்கள் மன்னர்களிடம் இருந்தன. பல்வேறு மாநிலங்கள் தனித்தனியாக இருந்தன. மொழி வழி மாநிலங்கள் உருவாகவும் இல்லை. அந்த காலகட்டத்தில் பெரியார் இந்தியாவோடு கொண்டு போய் தமிழ்நாட்டையும் இணைத்து விட்டால், சென்னை மாகாணத்தையும் இணைத்து விட்டால் அது நிரந்தரமாக அடிமையாகவே இருக்கும். எனவே இந்த சுதந்திரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது பார்ப்பனர்களுக்கும் பனியாக்களுக்கும் மேடோவர் செய்யப்பட்டது. தமிழர்களுக்கு இது சுதந்திர நாளாக இருக்க முடியாது என்று வெளிப்படையாக தன்னுடைய எதிர்ப்பை அவர் பதிவு செய்தார் அன்றைய சூழ்நிலையில். ஆனால் அந்த சுதந்திர நாளை துக்க நாள் என்று இன்றைக்கு நாம் அனுசரிக்க முடியாவிட்டாலும் பெரியார் கேட்ட தமிழ்நாடு தனிநாடாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை சட்ட ரீதியாக இன்றைக்கு நாம் சொல்ல முடியாத சூழ்நிலை சட்டங்கள் தடுத்தாலும் கூட அப்போது என்ன காரணங்கள் சொல்லப்பட்டதோ அந்த காரணங்கள் தான் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாடு முற்றாக வஞ்சிக்கப்படுகிறது, புறக்கணிக்கப்படுகிறது. எனவே சட்டத்திற்கு உட்பட்டு நம்முடைய உரிமைக்கு சுயாட்சிக்கான போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்த வேண்டிய நிலையில்தான் தமிழ்நாடு இருக்கிறது. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு தேசிய கொடியை ஏற்றி வைத்திருக்கிறார். முதலமைச்சர்களுக்கு தேசிய கொடியை ஏற்றக்கூடிய அதிகாரத்தை வாங்கி தந்தவர் தமிழக முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள்தான் என்பது வரலாறு. அதற்கு முன்னால் முதலமைச்சர்களுக்கு இந்த அதிகாரம் வழங்கப்படவில்லை. முதலமைச்சர் சுதந்திர தின தேசிய கொடியை ஏற்றி வைத்து 2 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். 75,000 பேருக்கு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற ஒரு அறிவிப்பு. மக்கள் மருந்தகம் குறைந்த விலையில் மருந்துகள் மக்களுக்கு கிடைப்பதற்காக அந்த ஜெனரிக் மெடிசின்ஸ் என்ற அடிப்படையில் பிராண்ட் கம்பெனிகள் நிர்ணயிக்கின்ற கொள்ளை விலையை தடுத்து மக்களுக்கு எளிய விலையில் மருந்துகளுடைய உள்ளடக்கத்தை வைத்து மருந்துகளை தயாரித்து விற்கின்ற ஒரு அற்புதமான செயல் திட்டம். அதையும் அவர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி பாஜகவினுடைய பிரச்சாரகராக ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய தந்தையார், அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக மூத்த தலைவர், தமிழறிஞர் என்ற முறையில் கட்சி பேதங்களை பார்க்காமல் தமிழகத்துடைய தகைசால் தமிழர் விருதையும் வழங்கி கௌரவப்படுத்தி தமிழ்நாடு அரசு என்பது எப்பொழுதும் முதியவர்களை உரியவர்களை மதிக்கும் என்பதையும் காட்டி இருக்கிறார். ஆனால் மோடி டெல்லியிலே பேசிய சுதந்திர நாள் உரையில் கட்சி அரசியலை பேசியிருக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் நடந்த ஒரு கொடூரமான கொலையை சுட்டிக்காட்டி பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்று அங்கே நடக்கிற பாஜக அல்லாத ஆட்சிக்கு எதிரான அரசியலைத்தான் ஒரு பிரதமர் என்ற நிலையில் சுதந்திர நாளில் இதெல்லாம் பேசக்கூடியதானா என்பதை கூட்ட சிந்திக்காமல் அவர் பேசி
அவர் தன்னுடைய பிரதமர் என்ற பதவியிலிருந்து இறங்கி இருக்கிற நிலையை காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி ஒரு கேபினட் அந்தஸ்துள்ள அமைச்சருக்குரிய அங்கீகாரம் இருந்தாலும் கூட அவருக்கு இந்த விழாவில் மிகவும் பின் வரிசையில் இடத்தை ஒதுக்கி அவமதித்திருக்கிறார்கள். அதை பற்றியும் கவலைப்படாமல் ராகுல் காந்தி அந்த விழாவிலே அவர் பங்கேற்றி இருக்கிறார். அது மட்டுமின்றி தமிழக ஆளுநர் இங்கே கூட்டுகின்ற இந்த சுதந்திர நாள் தேநீர் விருந்தில் திமுக அணியில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் புறக்கணித்து விட்டன. திமுக கட்சியும் புறக்கணித்து விட்டது. ஆனாலும் ஆளுநர் என்ற பதவி அரசமைப்பு வழங்குகின்ற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பதவி என்ற முறையில் ஆளுநருக்குரிய அடையாளத்தை இழந்து RSS பிரச்சாரமாக மாறினாலும் கூட அவர் இருப்பது ஆளுநர் பதவி. எனவே திமுக இந்த கட்சி அதை எதிர்த்தாலும் கூட சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு அரசு அதற்குரிய கடமையை சட்ட ரீதியாக ஆளுநர் என்ற முறையிலே அங்கீகரிக்கும் என்ற மிகச் சரியான நேர்மையான அணுகுமுறையோடு தமிழக முதலமைச்சரும் அமைச்சர்களும் இந்த தேநீர் விருந்தில் கப்பட்டமாக திராவிட எதிர்ப்பு அரசியலையும் வர்ணாசிரமத்தையும் பேசிக் கொண்டிருக்கிற ஆளுநரை ரவியாக பார்ப்பார்கள் ஆளுநர் பதவி என்ற அங்கீகாரத்தோடு மதித்து ஒரு நேர்மையான முடிவை எடுத்து அதில் அவர் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆக சுதந்திர நாளை தமிழ்நாடு எப்படி அணுகுகிறது, தமிழ்நாட்டு தலைவர்கள் எப்படி அணுகுகிறார்கள், ஒன்றிய ஆட்சி எப்படி அணுகுகிறது, பார்ப்பனியம் எப்படி இந்த சுதந்திர நாளை தனக்கானதாக ஆக்கிக் கொண்டது என்பதையெல்லாம் இந்த சுதந்திர நாளில் நாம் நிச்சயமாக அசை போட வேண்டிய சிந்தனைகள். சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.